சிங்கிளா தான் இருக்கும். சிம்மம் சிங்கமா தான் இருக்கும். சிங்கம் காட்டுக்கு ராஜா, சிம்மம் நாட்டுக்கு ராஜா. இந்த வருஷத்துல 3 கிரக பயிற்சிகள் நடக்க போகுது. சனி பயிற்சி மார்ச் 29ஆம் தேதி நடக்க போகுது. குரு பயிற்சி மே 15ஆம் தேதி நடக்க போகுது. ராகு கேது பயிற்சி மே 18ஆம் தேதி நடக்க போகுது. இந்த 3 கிரகங்களோட பயிற்சி இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு எந்த மாதிரி பலன்களை தரும் அப்படிங்கிற முழு பலன்களை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். உங்க ஜென்ம ராசியில கேது, 7ஆம் இடம் கலத்திரஸ்தானத்துல ராகு கண்டக ராகு, 8ஆம் இடம் அஷ்டமஸ்தானத்துல சனி, லாபஸ்தானத்துல குரு. இந்த 4 கிரகங்களோட பிளேஸ்மெண்ட்ல 2 கிரகங்களோட பிளேஸ்மெண்ட் உங்களுக்கு பிளஸ் ஆகும், 2 கிரகங்களோட பிளேஸ்மெண்ட் உங்களுக்கு மைனஸ் ஆகும் வேலை செய்யும். அதாவது ஜென்ம ராசியில கேது இருக்கிறது உங்களுக்கு ஒரு சின்ன மைனஸ். 7ஆம் இடம் கலத்திரஸ்தானத்துல ராகு இருந்தாலும் கூட அந்த ராகு குருவோட பார்வையில் இருக்கிற காரணத்தினால ராகு இங்க நல்ல பலன்களை தான் தருவார். 8ஆம் இடம் அஷ்டமஸ்தானத்துல சனி இருக்கிறது உங்களுக்கு மைனஸ், லாபஸ்தானத்துல குரு இருக்கிறது உங்களுக்கு பிளஸ். முதல்ல ஜென்ம ராசியில கேது இருக்கிறத பத்தி பார்த்துருவோம். கேது ராசியில் இருக்கிறது நல்லது இல்லை, ஆனாலும் இங்க கேதுவுக்கு பாவ கிரகங்களோட இணைவு தொடர்பு இல்லாம இருக்கிறது நல்லது. அதனால கேதுவால பெரிய கெடுபலன்கள் இருக்காது. கேதுனா ஆன்மீக கிரகம், துறவு, முக்தி தரக்கூடிய கிரகமா சொல்லப்படுது. அதனால கேது ஜென்ம ராசியான சிம்மத்துல சூரியனோட வீட்டில் இருக்கும்போது சூரியனை கொஞ்சம் பலவீனப்படுத்துவார். அதாவது முடிவுகள் எடுக்கிறதுல குழப்பங்கள் இருக்கும், அதிகமா தனிமையை விரும்பக்கூடிய மனநிலையை ஏற்படுத்தும், ஆன்மீகத்துல அதிக நாட்டம் ஏற்படும், மனித வாழ்க்கை மீது வெறுப்பு ஏற்படுத்தும், துறவியாகக்கூடிய எண்ணங்கள் தோன்றும். அதுக்காக துறவி ஆகிட மாட்டீங்க, சும்மா எண்ணங்கள் அடிக்கடி வந்து போகும். கேதுனா ஞானம். கேது சூரியனோட வீட்டில் இருக்கிற காரணத்தினால தந்தை அமைப்புகள் மூலமா, தந்தை வகை உறவுகள் மூலமா, தந்தை வகை சொத்துக்கள் மூலமா, அரசியல், அரசாங்கம், அரசு அதிகாரிகள் மூலமா, தலைமை, தலைவர்கள், நிர்வாகம், உயர் அதிகாரிகள் மூலமா ஞானம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால இவங்க கிட்ட சைலண்டா இருந்துக்கிறது நல்லது, இவங்களை பகச்சிக்காம இருக்கிறது நல்லது. சூரியன் ராசிநாதன், சூரியனோட வீட்டில் கேது இருக்கிறதுனால முடிவுகள் எடுக்கும்போது குழப்பங்கள், தடுமாற்றங்கள் இருக்கும், மன ரீதியா ஆன்மீக நாட்டம் அதிகமாகும். 7ஆம் இடத்துல ராகு, ராகுவுக்கு குருவுடைய 9ஆம் பார்வை கிடைக்கிற காரணத்தினால 7ஆம் இடத்து மூலமா உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும். 7ஆம் இடம் கலத்திரஸ்தானம், கணவன் மனைவி ஸ்தானம், காமஸ்தானம், காதலன் காதலி ஸ்தானம், நட்பு ஸ்தானம், நண்பர்கள் ஸ்தானம், பார்ட்னர்ஷிப், கூட்டாளிகள் ஸ்தானம். அதனால கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ஆகும், கணவன் மனைவி தாம்பத்திய வாழ்க்கை நல்லா இருக்கும், திருமணத்தின் மூலமா முறைப்படி கிடைக்க வேண்டிய காமம் கிடைக்கும், காதல்ல பாசிட்டிவான ரிசல்ட் கிடைச்சு அது திருமணத்துல முடியும், நண்பர்கள் உங்களுக்கு பக்கபலமா இருப்பாங்க, கணவர் மூலமா, மனைவி மூலமா, நண்பர்கள் மூலமா பொருளாதார வளர்ச்சியும் பொருளாதார உதவிகளும் கிடைக்கும். பிசினஸுக்கு பார்ட்னர்ஷிப் அமையும், உங்க பிசினஸ் பார்ட்னர், லைஃப் பார்ட்னர் மூலமா உங்களுக்கு பொருளாதார வளர்ச்சிகள் இருக்கும். 8ல சனி, சனி ஒரு பாவ கிரகம். 8ஆம் இடம் நஷ்டம், கஷ்டம், இழப்பு, கடன், நோய், ஆயுள் ஸ்தானம். அப்போ 8ஆம் இடத்துடைய கெடுபலன்களை தருவாரு சனி. இங்க சனி 8ல இருக்கிற காரணத்தினால 8ஆம் இடத்து மூலமா கெடுபலன்கள் இருக்கும். ஆனா சனி குருவோட வீட்டில இருந்து பார்க்கிற காரணத்தினால சனி பார்வை பெரிய கெடுதல்களை செய்ய. இந்த இடத்துல சனி உங்க வயசுக்கு தகுந்த மாதிரி பிரச்சனைகளை கொடுப்பார். படிக்கிற வயசா இருந்தா படிப்புல, ஸ்கூல்ல, அதாவது தசா புத்திகளும் மோசமா இருந்தா, அஷ்டமச்சனியும் நடக்கிற காரணத்தினால சிலருக்கு படிப்பையே விட்டுருவாங்க. பருவ வயசுல இருக்கிறவங்களுக்கு காலேஜ்ல காதல்ல பிரச்சனைகளை கொடுத்து குடும்பத்திலையும் பிரச்சனைகளை கொடுப்பாரு. இதுல தசா புத்திகளும் மோசமா இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் காதல்ல பிரிவு ஏற்படுத்துவார். நடுத்தர வயசுல இருக்கிறவங்களுக்கு தொழில், குடும்பம், கடன் போன்ற அமைப்புகள் மூலமா பிரச்சனைகளை கொடுப்பாரு சனி. சனிக்கு 3 பார்வைகள் இருக்கு, 3ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, 10ஆம் பார்வை. சனி குருவுடைய வீட்டில இருந்து பார்க்கக்கூடிய காரணத்தினால சனி பார்வையின் பாதிப்புகள் குறையும். அதனால
பெரிய பாதிப்புகள் சிம்ம ராசிக்கு இருக்காது. சனி 3ஆம் பார்வையா ராசிக்கு 10ஆம் இடத்தை பார்ப்பார். 10ஆம் இடம் தொழில்ஸ்தானம், கர்மஸ்தானம். தொழிலுக்காக கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படலாம். அந்த கடன்களை திருப்பி செலுத்த முடியாம அசிங்க அவமான கேவலம் ஏற்படலாம். தொழில மந்த நிலை ஏற்படலாம். சனி 7ஆம் பார்வையா ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்ப்பாரு. பொருளாதாரத்துல மந்த நிலை ஏற்படலாம். பொருளாதார வீழ்ச்சி காரணமா குடும்பத்துல வாக்குவாதங்கள் ஏற்படலாம். குடும்ப உறுப்பினர்களிடையே பணத்தினால பிரச்சனைகள் ஏற்படலாம். உங்களையும் அறியாம வார்த்தைகளை விட்டுட்டு அதனாலையும் குடும்பத்துல பிரச்சனைகள் ஏற்படலாம். குடும்ப உறுப்பினர்களுக்கு கடன் வாங்கி கொடுத்துட்டு அதனால பிரச்சனைகள் ஏற்படலாம். சனி 10ஆம் பார்வையா ராசிக்கு 5ஆம் இடத்தை பார்ப்பாரு. 5ஆம் இடத்தை குருவும் பார்ப்பாரு, சனியும் பார்ப்பாரு. சனி குருவுடைய வீட்டில இருந்து பார்க்கிற காரணத்தினாலையும், குரு தன்னுடைய வீட்டை தானே பார்க்கிற காரணத்தினாலையும் 5ஆம் இடம் கெடுபலன்களை கொடுக்காது. குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை கிடைக்கும். குழந்தைகளால சந்தோஷம், மகிழ்ச்சி 80% கிடைக்கும். பூர்வ புண்ணியம் 80% நன்மையை கொடுக்கும். குரு உங்க ராசிக்கு 11ஆம் இடம் லாபஸ்தானத்தில் இருப்பார். ஜோதிட விதிப்படி குரு 11ஆம் இடம் லாபஸ்தானத்தில் இருக்கிறது நல்லது. குருவுக்கு 3 பார்வைகள் இருக்கு. 5ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, 9ஆம் பார்வை. 11 இருக்கக்கூடிய லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு 5ஆம் பார்வையா ராசிக்கு 3ஆம் இடத்தை பார்ப்பாரு. 7ஆம் பார்வையா ராசிக்கு 5ஆம் இடத்தை பார்ப்பாரு. 9ஆம் பார்வையா ராசிக்கு 7ஆம் இடத்தை பார்ப்பாரு. 3, 5, 7ஆம் இடங்கள் மூலமா உங்களுக்கு லாபங்களும் பொருளாதார வளர்ச்சிகளும் கிடைக்கும். திருமணத்தின் மூலமாக உங்களுக்கு அதிர்ஷ்டம், பொருளாதார வளர்ச்சி கிடைக்கும். மனைவி மூலமாக, கணவன் மூலமாக உங்களுக்கு அதிர்ஷ்டங்களும் பொருளாதார வளர்ச்சிகளும் கிடைக்கும். 3, 7, 11 காமஸ்தானம். கணவன் மனைவி தாம்பத்திய வாழ்க்கை நல்லா இருக்கும். திருமணம் ஆகாதவங்களுக்கு முறைப்படி திருமணத்தின் வழியாக காமம் கிடைக்கும். வசதியான பெண் அல்லது மாப்பிளை அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நண்பர்கள் பக்கபலமா இருப்பாங்க. அவங்க உங்களுக்கு பொருளாதார உதவிகளும் செய்வாங்க. குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அஷ்டமச்சனி நடந்தாலும் கூட உங்களுடைய தைரியத்தையும் முயற்சிகளையும் கைவிட மாட்டீங்க. அஷ்டமச்சனி நடந்தாலும் கூட அதிர்ஷ்டம் உங்களுக்கு கை கொடுக்கும். உங்க குழந்தைங்க உங்களுக்கு பக்கபலமா இருப்பாங்க. நன்றி நண்பர்களே.